இவங்க யாரு, எங்கே போகிறாங்க, எதுக்காக இப்படி போகிறாங்கன்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மலேசியாவில் இருக்கிற 10 மலை முருகன் கோயிலில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு எந்தெந்த நாட்டில் இருந்தெல்லாம் வராங்க, எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. Where are you from? Which country? From Germany. You are from? I am from Pakistan. Pakistan. அநேகமாக இந்தியாவில் எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு முறையில் இங்கே விளக்கு ஏற்றுறாங்க. அது என்னான்னு பார்க்க போகிறோம். இது யாரோட சிலை, கண்டுபிடிங்க பார்க்கலாம். மலேசியா முருகர் கோயில் அப்படின்னதும் இந்த பிரம்மாண்ட முருகர் சிலை தான் பலருக்கும் ஞாபகம் வரும். சிலைக்கு பின்னாடி நல்லா கவனிங்க, படியில் நிறைய பேர் ஏறின்னு இருக்காங்க பாருங்கள். அங்கே தான் முக்கியமான கோயிலே இருக்குது. மலைக்கு உள்ள, குகைக்கு உள்ள சூப்பராக கோயில்கள் கட்டியிருக்காங்க, சிலைகள் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதோட இந்த 10 மலை முருகர் கோயில் வரலாறையும் சுவையான தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். பாசிமணி ஊசி விற்கிற குருவிக்காரர்களை கூட அங்கே பார்க்க முடியுது. எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. இது என்ன ஹோட்டலா, அன்னதானமா தெரிஞ்சுக்கலாம். நீங்க தமிழா? எங்க இருந்து வரீங்க? தாய்மொழி வந்து பாகுனார ஏட்டு செட்னாவோ. முருகனுக்கு கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணி, செந்தில், வடிவேலன்னு பல பெயர்கள் இருக்கு. அந்த வரிசையில் இந்த மலேசியா 10 மலையில் இருக்கிற முருகனுக்கு என்ன பேருன்னு பார்க்க போகிறோம். மலேசியாவில் தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற 10 மலை முருகன் கோயில். கோலாலம்பூரிலிருந்து ரயில் வசதி, பேருந்து வசதி இருக்கிறது. நான் ரயிலில் போனேன். இந்த ரயிலில் பாருங்கள், பெரும்பாலும் தமிழ் முகங்கள் இந்திய முகங்களாக தெரியுது. பத்துமலை ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கிலீஷில் 10 மலையை பட்டு கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரயிலிருந்து இறங்கி போகும்போது முதல்ல நமக்கு ஹனுமன் தரிசனம் கிடைக்குது. இந்த 10 மலை சுண்ணாம்பு பாறைகளால் ஆனது. இந்த மலைக்கு உள்ள பிரம்மாண்டமான குகைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த குகைக்கு உள்ளதான் முருகரோட கோயில் இருக்குது. இந்த மலையோட உயரம் 325 மீட்டர். இங்கே முருகர் கோயில் மட்டும் இல்லை, வெங்கடேச பெருமாள் கோயில், ஹனுமன் கோயில், சிவன் கோயில், விநாயகர் கோயில், துர்க்கையம்மன் கோயில்னு நிறைய கோயில்கள் இருக்குது. இங்கே இந்த 10 மலையில் உள்ளே இருக்கிற குகையில் தான் முதல்ல கோயில் கட்டப்பட்டது. அது முருகன் கோயில். இங்கே முருகன் கோயில் கட்டப்பட்ட வருஷம் 1891. மலைக்கு கீழே இந்த பிரம்மாண்ட முருகர் சிலை இருக்குது பாருங்கள். இது கடந்த 2006 வருஷம் கட்டப்பட்டது. இந்த முருகப்பெருமான் சிலையோட உயரம் 140 அடி. இது கான்கிரீட் சிலை, வெளியே தங்க நிறம் பூசப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையாக இந்த 10 மலை முருகன் சிலை தான் இருந்தது. சேலம் மாவட்டத்தில் இதை விட பெரிய முருகர் சிலை இப்போது கட்டியிருக்காங்க இல்லையா? அதனால் இந்த மலேசிய முருகன் சிலை உலகின் 2வது மிகப்பெரிய முருகன் சிலையாக இருக்குது.
மலேசியாவில் மிகப்பெரிய வர்த்தகராக இருந்த தம்புசாமி பிள்ளை அப்படின்ற தமிழர் தான் இந்த 10 மலைக்கு உள்ளே இருக்கிற குகையில் முதல்ல முருகர் கோயில் கட்டியவர். இங்கே தைப்பூச நேரத்தில் தான் அப்படின்றது இல்லை, எப்போவுமே விசேஷமாக இருக்குது, எப்போவுமே கூட்டம் வந்துனே இருக்குது. தமிழர்கள் தான் அப்படின்றது இல்லை, இந்துக்கள் தான் அப்படின்றது இல்லை, முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கூட நிறைய வராங்க இந்த கோயிலுக்கு. மலேசியா இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள்னு உலகின் பல நாடுகள்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க. மலேசியா அப்படின்னாலே இந்த 10 மலை முருகன் கோயில் தான் பலருக்கும் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு மலேசியாவோட முக்கிய அடையாளமாக இந்த கோயில் மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் சாதாரண மயில் காவடி, பால் காவடி அப்படி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, இங்கே 10 மலை முருகன் கோயிலில் வெயிட் அதிகமாக இருக்கிற பிரம்மாண்டமான காவடிகள்லாம் எடுத்துன்னு வராங்க. அவ்வளோ வெயிட்டை தூக்கின்னு பல கிலோமீட்டர் தூரம் வெறும் காலில் நடந்து வராங்க. பயபக்தியோடு டான்ஸ் ஆடுறாங்க. பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பால் குடம் எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு காவடியும் மேலதாளம் முழங்க வருது. பிரமாதமான இசையோட, மங்களகரமான இசையோட அவங்க பாட்டு பாடினே வர்றது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த பெரிய பெரிய காவடிகள் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதால கூடவே சேரும் எடுத்துகிட்டு வராங்க. அப்பப்போ உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. சொந்தக்காரங்க கால் அமுக்கி விடுறாங்க. இப்போது மலை மேலே ஏறி போய் மலை குகைக்கு உள்ளே கட்டப்பட்டிருக்கிற முருகர் கோயிலை தரிசனம் பண்ணலாம். முருகர் சிலைக்கு பின்னாடி வண்ண வண்ண படிகள் தெரியுது பாருங்கள், அதில் தான் ஏறி போகணும். மொத்தம் 272 படிகள் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் ஸ்ட்ரைட்டாக கிட்டத்தட்ட செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உயரம் இருந்தாலும் பக்தர்கள் சிலர் முட்டி போட்டே படியேறுறாங்க. மலேசிய தமிழர்களோட முருக பக்தியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மெய் சிலிர்க்கும். எங்கேருந்து வரீங்கம்மா? நம்ம இங்கே மலேசியா.
சொல்லியா எதுக்காக இந்த இது தெரிஞ்சுக்கலாமா? கஷ்டம்லாம் தீர்ந்துருக்கு. ஆமாம், என் கஷ்டம்லாம் தீர்ந்துருக்கியா? சரிங்க சரி. இந்த பிரம்மாண்ட முருகன் சிலை பின்னாடி இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது பாருங்க. முஸ்லீம்கள் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் மலையேறி வராங்க பாருங்க. நாங்கள் இங்கே இருக்கோம் சார். மலேசியா தானா? ஆமாம். என்ன ஒர்க் பண்ணுறீங்களா படிக்கிறீங்களா? படிக்கிறோம். வெயிட் அதிகமான காவடி தூக்கின்னு வரவங்க அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. படியில் இங்கே கீழே இருந்து தான் முட்டி போட்டு வரீங்களா? இல்லை அங்கே ரொம்ப தூரத்துலேருந்தே வரீங்களா? படியில இருந்து முதல் வருஷமா இது உங்களுக்கு? மேலே ஏறி வந்தாச்சு. இது கடைசி படி. முட்டி போட்டு ஏறி வரவங்கலாம் இங்கிருந்து குகைக்குள்ளே நார்மலாக நடந்து போகிறாங்க. அது மூஞ்சுக்கிட்ட மைக் மாதிரி ஒன்று காட்டுறாங்கல்ல, அது வந்து ஃபேன். சாமி பேசலாம். பேர் என்ன சாமி? தங்கவேலு. முட்டி போட்டு நடந்து வரீங்க. எதனால, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டுதல் தான். வேண்டுதல் நிறைவேறிடுச்சா? நிறைவேறிடுச்சு. கல்மணி. முதல் வருஷம் அப்படி 5வது வருஷம். 5 வருஷம் முட்டி போட்டு என்ன காரணம் தெரியும்? நல்லபடியாக ஒரு குட்டி முருகர் பிறக்கணும்னு. முருகர் நீங்கள் உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுறாரா? நிறைவேற்றிட்டாரு. என் குழந்தை பிறந்துருச்சு. என்ன நல்லபடியாக ஆண் குழந்தை. உங்களுக்கு இவங்க என்ன? ஆமாம், எங்கள் மனைவி தான். மனைவி. மனைவி புள்ளிங்க. முதல் மக, ரெண்டாவது மக. எத்தனை பசங்க சாமி? 2 பொண்ணு, ஒரு ஆண். ஒரு ஆண் இப்போ தான் பிறந்திருக்காரு. வேண்டுதல் வச்சு வேண்டுதலுக்காக. பையன் வேணும்னு வேணும். ஆமாம், முருகருக்கு வேண்டி பிறந்திருக்காரு பையன். சந்தோஷம். நல்லபடியாக பிறந்திருக்காரு. முருகரால் அம்மாவும் பிள்ளையும் நல்லபடியாக நம்மளுக்கு திரும்ப கிடச்சிருக்காங்க. சந்தோஷமா. இங்கே
இங்கே கடைசி படியிலிருந்து பார்க்கும்போது கீழே எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ இங்கேருந்து குகை ஆரம்பம், குகையோட நுழைவு வாயில் இது. இந்த குகையோட என்ட்ரன்ஸு இயற்கையாகவே வேல் வடிவில் இருக்குது. இந்த வேல் வடிவ குகையை பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே முருகர் கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் தம்புசாமி பிள்ளைக்கு வந்ததான். இப்போ குகைக்கு உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குகை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். நம்ம தமிழர்கள் மலேசியா போய் இவ்வளோ அழகான ஒரு மலையை கண்டுபிடிச்சி உள்ள பிரம்மாண்டமான இந்த குகையை கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ அழகான கோயில் கட்டினாங்கன்றது ஆச்சரியமான விஷயம். அப்படியே உள்ளே போய் கோயில்களையும் மூலஸ்தானத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த குகை கோயிலோட ராஜகோபுரம் இது. சார் அது வெள்ளித்தேர் தானே? இந்த மலேசியாவில் இந்த 10 மலையில் இருக்கிற முருகப்பெருமானோட பேர் என்னன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இவரோட பேர் வேலாயுதன். வேலாயுதர் சன்னதின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் மூலவர் சன்னதி. இந்த உலக புகழ்பெற்ற மலேசியா 10 மலை முருகப்பெருமான் கோயிலோட கருவறை இதுதான், மூலஸ்தானம் இதுதான். கையில் வேலுடன் மயில் மேல் அமர்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் முருகப்பெருமான். இவர்தான் இந்த கோயிலின் மூலவர். முருகா வாங்க முருகா, இப்படி வாங்க முருகா. முருகன் வேண்டிட்டீங்களாம்மா? நீங்கள் என்ன வேணுங்க? நல்ல நடக்க நாட்டில் முருகன் வேணும், எல்லாம் நல்லதே நடக்கும். வாங்க முருகா, புரியுங்க முருகா. சாமி இப்படி வாங்க சாமி, வாங்கம்மா. அம்மா நீங்கள் என்ன வேண்டுங்க? நல்ல நடக்க நாட்டில் முருகன் வேண்டாம், எல்லாம் நல்லதே நடக்கும் முருகன். ஐயா இவர் தான் மூலஸ்தான சுவாமி, வேலாயுதர் சுவாமி. வேலாயுதர் சுவாமி. அப்படியே வாங்க அம்மா, அப்படி வாங்கம்மா. வேண்டிட்டீங்களாம்மா? வேண்டிட்டீங்களா? நீங்கள் என்ன வேண்டுங்களா? நல்ல நடக்க நானும் முருகர் வேண்டேன், எல்லாம் நல்லதே நடக்கணுமா முருகன். இந்த 10 மலையில் இந்த குகைக்குள்ளே இருக்கிற முருகன் கோயிலை லாங் ஷாட்டில் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் பாருங்களேன், பிரம்மாண்ட குகையில் இங்கிருந்து இன்னொரு வழி போகுது பாருங்கள். படிக்கட்டுகள் மேலே ஏறுது பாருங்கள். அங்கே போனால் அங்கே இன்னொரு முருகர் கோயில் இருக்குது. அங்கே முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரார். அங்கே போய் பார்க்கலாமா?
இதுதான் அந்த இன்னொரு கோயில். உள்ளே போய் மூலஸ்தானத்தை பார்க்கலாம். வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான். நிறைய முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், வெளிநாட்டுக்காரர்கள்னு தினமும் பலதரப்பட்ட மக்கள் இங்கே வராங்க. Which country, sir? Which country you are from? From United States. Live in America. From Canada. Canada, Canada. Live in United States. US. United States. Yourself? From India. India. Do you like Hinduism? I like studying a lot of different religions. You are from United States, America. Ma'am, you are from America. Which country, ma'am, you are from? Bro, you are from America. You are from Germany. India. YouTube channel. You like Hindu gods? Memories. Or is it just for your own memories? Memories, okay. Okay. Thank you. What is this? What is this? Fan. Okay. This is from India. You're from India? Yes, sir. You are from? I'm from Pakistan. Pakistan. Oh, Yes. Your name? Aves. And you're from where from India? Tamil Nadu. I am from Kashmir, the Pakistani side, Kashmir. Okay. You like Hindu temple? Yup. I like to see the different cultures, the diversities in the religions. So that's how you boost your inner self. Thank you. Thank you. இந்த குகையில் குரங்குகள், புறாக்கள், கோழிகள் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த சேவல் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த குகையில் இருக்கிற இடும்பன் சன்னதி இது. மயில் காவடி, பால் காவடி, புஷ்ப காவடி எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. மலேசியாவில் கரும்பு காவடியும் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் வந்து தொண்டு செய்கிறாங்க, பொதுமக்களுக்கு உதவி செய்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அவர் தான் வந்து கண்கண்ட தெய்வம். அவர் காலடியில் வந்து எங்கள் மன கஷ்டத்தை இறக்கி வச்சா எல்லாமே வந்து கைக்கூடி வந்திருக்கு. என் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, எங்கள் கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ வேலை கிடைக்காம இருந்து ரொம்ப சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இவர்கிட்ட தான் வந்து ஒரு வேண்டுதலை போட்டு போனேன். போயிட்டு ஒரு வாரம் 1.5 வாரத்திலே வந்து இன்டர்வியூ வந்து எல்லாமே கைக்கூடி நான் நினச்சதோட இன்னும் அதிகமான சம்பளத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கேன். உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் தமிழ் செல்வன். என் மனைவி ஷாமினி. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு. சரி, அவங்க டயர்டாக. அவங்க வந்து ஹெச்ஆராக இருக்காங்க, நான் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கேன். You are from which country? Sudan. From Africa. Oh, அடுத்ததாக இந்த 10 மலையில் இருக்கிற கிருஷ்ணர் சிலையை பார்க்கலாம். மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணுவா தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினார் இல்லையா, அந்த சிலையை இங்கே பிரம்மாண்டமாக நிறுவியிருக்காங்க. இந்த காட்டில் ஒரு அம்மன் சிலையும் வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் சிலை பக்கத்துலேயே பிரம்மாண்டமான ஒரு அனுமன் சிலை இருக்குது. அனுமன் சிலைக்கு பின்னாடி அனுமன் கோயில் இருக்குது.
இங்கெல்லாம் கோயில்களில் அகல் விளக்குகளையும் பார்க்க முடியுது, தேங்காய் விளக்குகளையும் பார்க்க முடியுது. தேங்காயில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எப்படி விளக்கேற்றிருக்காங்க பாருங்களேன். அடுத்ததாக இங்கே இருக்கிற துர்க்கை அம்மன் கோயிலை பார்க்கலாம். முருகர் சிலைக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள், இதுதான் துர்க்கை அம்மன் கோயில். உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். கோயில் உள்ள துர்க்கை அம்மன் படுத்திருப்பது போன்ற ஒரு பிரம்மாண்ட அழகான சிலை வச்சுருக்காங்க. ஹனுமன் தேரை முதுகில் குத்தி இழுத்து வந்த ஒரு அற்புத பக்தரையும் என்னால் பார்க்க முடிந்தது. அடுத்ததாக இந்த 10 மலையில் இருக்கிற இன்னொரு பிரம்மாண்ட குகைக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த குகையோட பேர் ராமாயண குகை. ராமாயணத்தை அழகாக விளக்குற மாதிரி அற்புதமான அழகான பிரம்மாண்டமான சிலைகள்லாம் உள்ள வச்சுருக்காங்க. ராமர் பிறந்தது, அவர் வனவாசம் போனது, அவர் இலங்கைக்கு போனது, ராவணனை தோற்கடிச்சது, மீண்டும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் நடத்தினது வரைக்கும் நிறைய சிலைகள், அற்புதமான சிலைகள்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ராம நாம சுகதாம பஜலே, ராம நாம சுகதாம பஜலே, ராம நாம சுகதாம இது உண்மையான குகை, உண்மையான பாறை. இந்த எக்ஸிபிஷனில் மரக்கூழ் அட்டையிலெல்லாம் பாறை மாதிரி பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை. இது மலைக்கு உள்ளே இருக்கிற பிரம்மாண்டமான குகை இது. பஜலே ராம நாம சுகதாம, பஜலே ராம நாம சுகதாம. संत सम
குகைக்கு உள்ளே போனால் மேலே கீழேன்னு நிறைய சிறு சிறு குகைகள் இருக்குது. அங்கெல்லாம் சாமி சிலைகள் இருக்குது. அங்கெல்லாம் போய் பார்க்குறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க. வண்ண வண்ண விளக்குகள் போட்டிருக்காங்க. குகைக்கு உள்ள ஒரு அருவி ஓடுது பாருங்க. ब्रह्मानंद परम पद पावे ब्रह्मानंद ब्रह्मानंद. இது இயற்கையாக உருவான சிவலிங்கம். இங்கே பக்தர்கள் நிறைய காசு வீசி இருக்காங்க. परम पद पावे मन होवे निष्काम मनवा मन होवे निष्काम भजले राम नाम सुखधाम. இங்கே ஒரு அழகான சிவபெருமான் சிலை இருக்கு பாருங்க. भजल राम नाम सुखधाम भजल राम नाम सुखधाम राम नाम सुख राम नाम सुख राम नाम सुखधाम सुखधाम भजल राम नाम सुखधाम भजल राम नाम सुखधाम राम नाम सुख राम नाम सुख राम नाम सुखधाम. தமிழ் அவ்வளோ வராது. பரவாயில்ல. You're enjoying? It's just like an interview. பேரு யுவாஷினி. இது என்னோட கூட்டாளி மெல்பர்ன்ல வந்தாங்க. நான் மலேசியாக்கார தான். தமிழ் மலையாளி. கூட்டாளி வந்து மெல்போர்ன். கூட்டாளி இல்லை மிந்தி நாங்கள் தான் ஸ்டடி பண்ணேன். அப்புறம் மெல்போர்ன் போய் படிச்சோம். ஆமாம் மெல்பர்னில் படித்தோம். ஆனால் இப்போ கூட்டாளி இங்கே விசிட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். நான் தமிழ் மலையாளி. அச்சா மலையாளி, அம்மா தமிழ். ஆமாம். என்ன பண்ணுறீங்க இப்போ? என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் ஃபைனான்ஸில் வேலை செய்கிறேன், டிஎன்பியில். ஆமாம். முருகர் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் ஆமாம். மிந்தி நான் ஸ்டடி வேற ஊருக்கு போய் ஸ்டடி பண்ணோம் ஆசை இருந்துச்சு. அதனால முருகன் கிட்ட தான் சாமி கும்பிட்டு அந்த ஆசை வந்துச்சு. அதனால தான் எனக்கு முருகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆமா. முருகர் கிட்ட வேணுனீங்க. ஆமா. அதை நிறைவேற்றிட்டாரா? ஆமா ஆமா. அதனால நீங்க ஆஸ்திரேலியா போய் படிச்சுட்டு வந்தீங்க. ஆமா. ஏதாவது முருகர் சாங் ஏதாவது பாடி காட்ட முடியும்? இல்ல பாட தெரியாது. ஓகே, தேங்க்யூ. இங்கேயும் மொட்டை அடித்து காது குத்துறதெல்லாம் செய்கிறாங்க பக்தர்கள். அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததா இங்க இருக்கிற விநாயகர் கோயிலையும் சிவன் கோயிலையும் பார்க்கலாம். பால் குடம் வந்து இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகும். இங்கிருந்தா எடுத்துட்டு போக ஆரம்பிப்பீங்களா? மேடம், பால் குடம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுங்க, தயார் பண்ணி இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியா? நிறைய பேர் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பத்துமலை விநாயகர் எப்படி இருக்காரு பாருங்க.
அடுத்ததாக பத்துமலை சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம். இங்கே கோயிலுக்கு உள்ள ஒரு நந்தியும் கோயிலுக்கு வெளியே ஒரு நந்தியும் இருக்குது. ஊசிமணி பாசி விற்கும் குருவிக்காரர் மக்களையும் அங்கே பார்க்க முடிந்தது. பேசலாமா? சும்மா பேசு. அம்மா எங்க இருந்துமா வந்திருக்கீங்க? நாங்கள் திருச்சிக்காரங்க ஐயா. எப்போ வந்தீங்க இங்க? ஏதோ வந்து 2 மாசம் ஆச்சு ஐயா. தைப்பூசத்தை நம்பி வந்திருக்கிறோம். பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துட்டு வரோம் ஐயா. 2 மாசம் தைப்பூசம் பார்த்துட்டு ஊருக்கு போயிடுவோம். வருஷம் வருவோம். தைப்பூசத்துக்கு வருவோம். வருஷம் தைப்பூசத்துக்கு வந்துருக்கீங்க. எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க மொத்தம்? வந்திருக்கிறோம் ஒரு 10 பேர் வந்திருக்கிறோம் ஐயா. எல்லாம் பாக்குறோம். கொஞ்சம் கடை சிடம் ஆயிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாம் ஊர்ல. எத்தனை வருஷமா வரீங்க? நான் வந்து சார் ஒரு 20 வருஷமா வந்து. 20 வருஷமா வருஷம் தைப்பூசம் டைம்ல வந்துருக்கீங்க. தைப்பூசத்துக்கு வரோம். வியாபாரம் வருமானம் நல்லா பரவாயில்லையாமா அங்க வந்தா? வியாபாரம் கடவுள முருகன் இடத்துல வர்றோம். கடன் கொடுக்குறோம். ஏதோ ஊர்ல மக்களுக்கு உள்ளவங்களுக்கு துணி மணி சோப்பு ஏதோ வாங்கிட்டு போறோம். கடைக்காரர் கொடுக்குறோம். ஏதோ சாப்பிட்றோம். ரூமுக்கு வண்டிக்கு சாட்சிக்கு எல்லாம் கொடுக்குறோம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம பத்திரிக்கை முருகன் ஐயா கொடுக்குறாரு. மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா இடம் கொடுக்குறாரு கூட நல்லா இருக்கணும். என்னைக்கு அவர் வெற்றி போலதான் ஜெயிப்பார். நம்ம ஐயா நடராஜ ஐயா நல்லா இருக்கணும். சரிம்மா, பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஈஸியாக கிடைச்சிருச்சா உங்களுக்கு? கிடைச்சிருதுங்க ஐயா. திருச்சி பெண்கள் கூட பிரம்மாண்டமான காவடி தூக்கி நடனமாடி வர்றதை பார்க்க முடியுது. குட்டி பசங்கள்லாம் கூட பிரமாதமாக மேளதாளம் வாசிக்கிறாங்க பாருங்க. பத்துமலையிலையும் தமிழ் மக்கள் பிரமாதமாக அன்னதானம் பண்ணுறாங்க. சாப்பாடு, வாட்டர் கேன், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டியான அன்னதானங்களை அங்கே பார்க்க முடிஞ்சது. அடுத்ததாக இங்கே இருக்கிற வெங்கடேச பெருமாள் கோயிலை பார்க்கலாம்.
பிரம்மாண்டமான ஒரு கருடனை இங்கே உருவாக்கின்னு வராங்க. மலேசியா வெங்கடேச பெருமாள் தரிசனம் பண்ணிக்கோங்க. மலேசியா பத்துமலை முருகன் கோயில் வளாகத்தில் என் கவனம் ஈர்த்த மேலும் சில காட்சிகள் உங்களுக்காக. இரவு 11 மணி ஆனாலும் கூட காவடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. தைப்பூசத்திற்கு தோராயமாக ஒரு வாரம் முன்னதாக அங்கே சென்றிருந்தேன். அப்போதே இவ்வளவு காவடிகள், இவ்வளவு கூட்டம். பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் அணியணியாக காவடிகள் வந்து கொண்டே இருந்தன. இந்த பத்துமலையில் தைப்பூச கொண்டாட்டம் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும் என்கிறார்கள். நான் இந்தியாவிலேருந்து வரேன். இந்த பூலாம் இந்தியாவிலேருந்து வருதா, இங்கேயே தயார் பண்ணுறீங்களா? இங்கே விளையுதா? பாதி இங்கே பாதி இருந்து வரும், சென்னையிலேருந்து வருதா? கரும்பு காவடி பாருங்கள். தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. ஆறுவது தினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி. மாறுவது வனம் தேடுவது இனம் தெரியாத முருகனானி. காட்டவாணி ஏற்றுக்கொள்வார் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவானி. என்னுடன் ஓடிவானி. செம ஸ்ட்ராங்காக இருக்குது பாறை.
இப்போ திருமணமாகி 10 ஆண்டாச்சு. குழந்தை இல்லாமல் முருகன்கிட்ட கேட்டு அந்த செல்வத்தை தந்தார் எனக்கு. குழந்தை கொடுத்துட்டேன். கண்டிப்பாக அவங்க தான் மனைவி. இவங்க தான் சந்தோஷம். எனக்கு கொடுத்தது ஒரு குழந்தை பாக்கியம் 10 வருஷமே. ஏதோ பேர் சொல்ல ஒரு குழந்தை இருக்குல்ல, அது ஒரு பெரிய சந்தோஷம். முருகனுக்கு நன்றியை சொல்லி Madam, where are you from, ma'am? Where are you from, ma'am? Which country? From Germany. Germany, wow. Yeah. Do you like Hindu gods? Yes, it's really nice here. வந்து என்னோட படிப்பு காலத்திலே நான் பால் குடம் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட படிப்புலேயும் சரி, என் கல்யாணத்துலேயும் சரி, என் பிள்ளைங்களையும் சரி, இப்பயும் ஒரு வேண்டுதலோடு தான் வந்திருக்கேன். அவர் அருளால் தான் இவ்வளவோ நாங்கள். ஒரு வேண்டுதல் வந்து என்னோட வேலை வாய்ப்பு நல்ல மாதிரி வேலை கிடச்சிருச்சு. ரெண்டாவது வந்து பதவி உயர்வு, அதுவும் வேண்டுனா அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ என்னோட ரெண்டாவது பையனுக்கு பேர் வந்து சக்திவேல். என்னம்மா உன் பேர் என்ன? சுகாஷினி. சரி, முருகன் பிடிக்குமா? பிடிக்கும். வணக்கம், என் பேர் காவியஸ்ரீ. உங்கள் பேர்? காமெடி, பிஸ்னஸ், பர்சனல் இஷ்யூ எல்லாம் செட்டில் ஆகிருக்கு. முருகர்னால எது கேட்டாலும் கொடுப்பார்ல, அவருக்கு அன்பு தானே பிடிக்கும். எனக்கு 77 வயது ஆகுது. 77 வயது, ஏற முடியாதுன்னு நினச்சேன். மக கூப்பிட்டுச்சு, நான் வரலன்ட்டேன். அப்புறம் என்ன நினச்சேனோ தெரில, ஏறி போயிட்டு வந்துட்டேங்க. அது என்ன நினைக்கிறேன்னா, முருகர் நினச்சா அவர் கொண்டு போயிடுவார். என் பேர் ரகுணா. நான் வந்து ஸ்லாங்கோவில் தான் இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்களா? நான் ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன். இந்த அளவுக்கு நான் இந்த வேலையில் இருக்கேன்னா முருகன் கண்டிப்பாக ஒரு பெரிய காரணம். ஹாய், என் பேர் ஷாலினி. நான் எங்கேருந்து வரீங்க? ஸ்லாங்கோர், மலேசியன் தான். ஸ்லாங்கோர்லேருந்து வரேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிவன் பக்தன். ஸோ சிவன் பக்தனாக இருந்து நான் முருகர் பக்தனாக ஆயிட்டேன். ஸோ முருகன் பக்தன் எப்படின்னா அக்கா, என் அக்கா மூலியமாக நான் முருகர் பக்தர் ஆகினேன். எந்த ஸ்பெஷல் டேயாக இருந்தாலும், எந்த நம்மளுக்கு மனசு கவலையாக இருந்தாலும் நம்ம வந்து 10 வேளை முருகரை பார்த்தா நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா வேலை செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ. உங்கள் தாய்மொழி என்ன தெரிஞ்சுக்கலாமா? தாய்மொழி வந்து சொல்ல முடியாது. அம்மா ஃபேமிலி எல்லாமே வந்து தெலுங்காலு. ஸோ நாங்கள் அப்பா சைடு வந்து தமிழ். ஸோ நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தமிழ் தெலுங்கு பேசிக்குவோம் வீட்டில். 2-3 வார்த்தைனா பாகுனாரா, பாகுனாரா, ஏட்டு செத்துனாவோ, அந்த மாதிரி தெலுங்கு ட்ரை பண்ணுவீங்க. படிக்கவா? தங்கவடி வேலோ
அடிவானோ தோளிலே பால் காவடி சுமந்த ஓடினேன். படிங்க அம்மா அவ்வளோதான் தெரியும். நாங்கள் வந்து ஷாலாம்லேருந்து வரோம். என் பேர் சந்தியா. படிக்கிறேன். 18 வயசு எனக்கு. நல்லது நடந்திருக்கிறத தாண்டி அவர் மேலே ஒரு அப்பாவா அந்த மாரி நான் அவரை பார்க்குறேன். அதனால என்னோட படிப்புக்கு அவரை உதவி பண்ணணும், அதுக்காக நான் அவருக்காக அளவு குத்தி அவருக்கு எல்லாமே செஞ்சேன். அது மட்டும் தாண்டி அவர் கடவுள்ன்றதை தாண்டி ஒரு சோல் அவர் எனக்கு. அந்த மாரி அவரை நான் ஒரு கடவுளாக பார்க்கல, என் கூட இருக்காரு அந்த மாரி ஒரு சோலாக பார்க்குறேன். அவ்வளோதான். மேடம் தமிழா நீங்கள்? தமிழா நீங்கள் தமிழா? எங்கேருந்து வரீங்க? கனடாலேருந்து. கனடா? ஓ தமிழ். தமிழ். ஸ்ரீலங்கன் தமிழ். ஸ்ரீலங்கன் தமிழ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். முருகன் ரொம்ப பிடிக்குமா? பண்ணுறோம். இதான் என் ஹஸ்பண்ட். ஓ கொடுங்க. நீங்களும் ஸ்ரீலங்கா தமிழ் தான்? அம்மா அப்பா ஸ்ரீலங்கா. அம்மா சொன்ன முருகனை கும்பிட சொல்லி. அங்கே முருகர் கோயில் இருக்கு இல்லையா கனடாவில் நிறையா? ஏன் பிடிக்கும் முருகன் அந்த மாதிரி? அப்படியா? நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாம் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ அதுதான் காரணம். முருகனால ஹாப்பியாக இருக்கீங்க? எல்லாத்தான் லைக் முருகன் மட்டும் இல்லை, லைக் எல்லாம். Which country you are from? Sri Lanka. Sri Lanka. Sri Lanka. You like Muruga a lot, Muruga? Good. Nice. Delicious. Very nice place. Are you single? Single. Single. From where? We are coming from India. India. Oh. Bangalore? No, Maharashtra. இப்போ மலேசியாவில் 3 பெரிய ஸ்தலங்கள் அப்படின்றதுனா பத்திகீஃப், அது ஒரு பெரிய ஸ்தலம். அதுக்கு அடுத்து பினாங் தண்ணீர் மலை, அப்புறம் ஈப்போ கல்லுமலை. இந்த 3 ஸ்தலத்துலேயுமே வந்து தைப்பூசம் வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். என்ன கூட்டம் அப்பா! இப்போ 8 மணி 9 மணி ஆனாலும் கூட்டம் குறையில, இன்னும் அதிகமாயிட்டே போகுது. எப்போ எத்தனை மணிக்கு முடியும் அது? இப்போதைக்கு வந்து கோயில் கமிட்டி வந்துட்டு 12 மணி வரைக்கும், விடிகால 12 மணி வரைக்கும்னு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதுவே வந்துட்டு தைப்பூசம் ஒரு நாள் முன்னுக்கும் தைப்பூசம் அன்னைக்கு 24 மணி நேரமும் ஆள் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நேர்த்தி கடனை செலுத்துறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் 24 மணி நேரமும்.